Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Bleach episode 3 part 1. ஓபன் பண்ணா நம்ம இச்சிகோக்கு டவுட் என்னன்னா போன எபிசோடு ஒரிஹிமேவோட அண்ணன் இவனை வந்து அட்டாக் பண்ண வந்தான்ல அது ஏன் என்னன்னு புரியல அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் ஹாலோவா மாதிரி இருக்கான் அதை பத்தி ரூக்கியாட்ட கேட்டா எனக்கு தெரியாதும்பா ஆனா அந்த அட்டாக் பண்ண ஹாலோவை பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஹாலோ மாதிரி இருக்குது கண்டிப்பா நம்ம பயலோட ஸ்பிரிச்சுவல் பவரை எடுத்துக்கிறதுக்காக தான் அது வந்திருக்கணும் அப்படின்னா பய இனி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா அதால மத்த ஹாலோஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா அந்த ஹாலோ யாரு என்னன்னு பார்க்காம எப்படி இருந்தாலும் உன்னை போட்டு தள்ள அடுத்து வந்துகிட்டே தான் இருப்பாங்க அவன் கடுப்பாயி அதுக்காக ஒரிஹிமேவோட அண்ணனை நான் கொல்லணுமா என்னால எல்லாம் முடியாதும்பா அவ கடுப்பாயி வண்டியா திட்டுவான் அறிவு கட்டவனே நீ மட்டும் அவனை கொல்லலைன்னா இப்படியே தாண்டா அதுக்கப்புறம் காலம் பூரா சுத்திக்கிட்டு இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம அது கன்ஃபார்மா திருப்பி வந்து அட்டாக் பண்ணும் ஆமா நம்ம எதுக்கு இப்ப வேலை வெட்டி இல்லாம இப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல அந்த பொண்ணு டேஞ்சர்ல இருக்காம்பா யாரான்னு கேட்டா ஒரிஹிமே தான் ஆத்தா அடின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு கிளம்புவாங்க அதே நேரம் ஒரிஹிமே வீட்டுல பாத்தீங்கன்னா டாட்சுகியும் ஒரிஹிமேவும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த டைம் அங்க இருக்க பொம்மை பாத்தீங்கன்னா ரெண்டா கிழிஞ்சு அப்படியே பொத்துன்னு விழும் பேய் வந்துருச்சுன்னு அறிகுறி காட்ட ஆரம்பிச்சிருச்சு அவ எடுத்து பார்த்துட்டு அச்சோச்சோ என்னோட பொம்மை பிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா இதே மாதிரி அவ மண்டை கிளிய போகுதுன்னு இன்டைரக்டா அது சொல்லுது அவன் பிள்ளைக்கு புரிஞ்சுக்க முடியல அந்த டைம் அவளுக்கு ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு ஃபீல் ஆகும் டட்சுகியும் பாத்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருப்பான் அந்த டைமுங்கும் போது நம்மள பில்டிங் டு பில்டிங் அப்படியே ஜம்ப் பண்ணி அவன் பாட்டுக்கு வெறித்தனமா வந்துகிட்டு இருப்பான் ஆமா ஹாலோ அவங்களோட ஓன் ஃபேமிலியவே டார்கெட் பண்ணுமான்னு கேட்டா அடிக்கடி இப்படிதான் நடக்குமாமா ஹாலோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலன் சோலும்பாங்க அதாவது எந்த ஒரு ஆன்மாவா இருந்தாலுமே அந்த ஆன்மாவை சோல் ரீப்பர் வந்து சோல் சொசைட்டிக்கு கைட் பண்ணணும் அப்படி பண்ணலனாலும் எந்த ஒரு சோலை ஹாலோஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணாம விட்டாலும் அவங்க ஹாலோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்மால அட்டாக் பண்ண வந்த ஹாலோ அவனை காலி பண்ணாம மிஸ் பண்ணிருச்சு அதனால என்ன பண்ணுனா இவனுக்கு யாரு அவனோட லைஃப்ல ரொம்ப பிடிக்குமோ அடுத்து அது அங்கதான் போகும் ஒரிஹிமேவோட கால்ல இன்னைக்கு ஒரு காய் இருந்துச்சு அதை நோட் பண்ணியா அது வேற ஒண்ணும் இல்ல அது அந்த ஹாலோ போட்டு விட்ட மார்க் தான் அப்படின்னு அந்த ஆக்சிடென்ட பண்ணதே ஒரிஹிமேவோட அண்ணன் தான் ஐயோ அப்ப அவ உயிருக்கு ஆபத்துன்னு வேகமா அடிச்சு புரண்டு போவான் அதே நேரம் இங்க ஒரிஹிமேவும் டட்சுகியும் அப்படியே பதட்டத்துல இருப்பாங்களா அப்பங்கும் போது ஒரிஹிமேவோட கையில இருந்து ரத்தம் ஊத்திக்கிட்டு இருக்கும் என்னடா இதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே அந்த பொம்மை கிழிஞ்சது இல்ல அதுக்குள்ள இருந்து ஒரு கை வந்து அவளோட சோலை ஒரே அடி அப்படியே தெரிச்சு போய் விழுவா என்னாச்சுமா உனக்குன்னு கேட்க போகும்போதே அவளுக்கும் ஒரு அடி கையில காயம்பட்டு ரத்தம் ஊத்த ஆரம்பிச்சிடும் அவளுக்குமே ஒண்ணும் புரியல எப்படி ரத்தம் வருதுன்னு அடுத்தடுத்து அவளை அடிச்சு தூக்கி வீசிட்டு இருக்குமா என்ன நடக்குதுன்னு புரியாம சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பா அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா அவ கண்ணுக்கு தெரியல ஆனா அவளை படுக்க போட்டு மேல ஏறி உட்கார்ந்துருச்சு ஒரிஹிமேவோட சோல் அவ பாடியை விட்டு வெளியில வந்துருச்சு அந்த சோலுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பேய் முன்னாடி ஒண்ணு உட்கார்ந்துகிட்டு இருக்குதுன்னு சோ பயந்து நடுங்கிட்டு இருப்பா அப்பதான் இன்னொன்னு நோட் பண்ணுவா அவளோட பாடி அங்க ஓரமா கிடக்கும் அந்த பாடியில இருந்து ஒரு சங்கிலி வந்து இந்த சோல்ல கனெக்ட் ஆயிருக்கும் என்ன செயின் இது என்னால மூச்சோட முடியலன்னு சொல்லிட்டு அதை இழுத்துட்டு இருப்பாளா அந்த டைம் அந்த ஹாலோ டட்சுகியோட கழுத்துல கைய வச்சு அமுக்கி அவளை கொல்ல ட்ரை பண்ணுமா ஒரிஹிமே இடையில பூந்து அதோட கைய தட்டி விட்டுருவா ஆனாலும் அந்த ஹாலோ பாத்தீங்கன்னா விரதா இல்ல இவ வேற பயந்து நடுங்கிட்டு இருப்பாளா ஒரிஹிமே அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவா அப்ப அந்த ஹாலோ பார்த்துட்டு வேஸ்ட்மா வேஸ்ட் நீ என்ன பேசினாலும் அவளுக்கு கேட்காது அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம மட்டும் தான் அவளை பார்க்க முடியும் புரியுதா ஒரிஹிமே உடனே அவளுக்கு ஷாக்கு என்னோட பேரு உனக்கு எப்படி தெரியும்னு கேப்பா உடனே அந்த ஹாலோ வந்துட்டு என்ன கொடுமை இது என்னோட வாய்ஸ் உனக்கு தெரியலையா நான் தான் சொல்லிட்டு பக்கத்துல போவானா என் பக்கத்துல வராத தள்ளி போன்னு சொல்லி கத்துவா அது கடுப்பாயி கைய வச்சு ஓங்கி அவளை அட்டாக் பண்ணும் அதுக்குள்ள நம்ம பைய இடையில வந்து தடுத்துருவான் ஏன்டா டேய் நீ தானே என் பின்னாடி வந்தவன் வாடா இன்னைக்கு நீயா நானு பாத்துடலாம்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனா பபாய்னு சொல்லிட்டு அந்த ஹாலோ அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரும் பாவம் டட்சுகி தான் இதுல சிக்கி சின்னாபினமாயிட்டான் அவ பார்த்துட்டு ஆமா இச்சிக்கோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்னடா கெட்டப் இதுன்னு கேப்பா அவனுக்கு ஷாக்கு இவளால நம்மள எப்படி பார்க்க முடியுதுன்னு அப்பதான் அவனுக்கு ரூக்கியா சொன்னது ஞாபகத்துக்கு வரும் சோல் ரீப்பர்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்ஸ் அவங்கள இன்னொரு ஸ்பிரிச்சுவல் பீயிங்கால மட்டும்தான் பார்க்க முடியும் ஆர்டினரி பீப்புள் கண்ணுக்கெல்லாம் இவங்க தெரியவே மாட்டாங்க அப்படின்னா நீயும் ஸ்பிரிச்சுவல் பீயிங் தானா அப்படின்னு நம்மால ஷாக்ல இருக்கும்போது ஆமா அவ ஒரு ஸ்பிரிட்னு அந்த ஹாலோ அதோட உலகத்துக்குள்ள இருந்து அப்படியே வெளியில தலைய விட்டு ஒரிஹிமே செத்து போயிட்டான்னு சொல்லும் நம்ம பைய கடுப்பாய அதை வெட்ட போவானா ஒரிஹிமே நெஞ்சில இருந்து வந்திருக்கே அந்த சங்கிலி அதை புடிச்சு அலேக்கா அவளை தூக்கிரும் நம்மளும் என்னென்னமோ பண்ணி அவனோட கத்திய வச்சு அதோட வாழை ஒரு வெட்டுவான் வேலைக்கே ஆகல அது பாத்தீங்கன்னா நம்மளால அடிச்சு திருக்க விட்டுரும் அவளையும் வேற அலேக்கா புடிச்சிருமா நம்ம பைய பாத்தீங்கன்னா எந்த ஒரு அசையும் இல்லாம அப்படியே பேன்னு கிடப்பான் அதை பார்த்த ஒரிஹிமே அந்த ஹாலோட்ட போய் அவனை ஹர்ட் பண்ணாதீங்க அவனை விட்டுருங்க அவன் போகட்டும்னு சொல்லுவான் அப்ப அந்த ஹாலோ வந்துட்டு ஒரிஹிமே என்ன நீ மறந்துட்டியா அப்படிங்கும்போது அப்பதான் அதோட கண்ணை அப்படியே ஜூம் பண்ணி பாப்பா அதுக்கப்புறம் தான்
அவளுக்கே தெரியுது அது அவளோட அண்ணன். இங்க நம்ம பயலுக்கு பாத்தீங்கன்னா தலையில சரியான அடி. எங்கடா போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்க கொய்யால, நீ முதல்ல கருணை காமிக்காம ஒழுங்கா சண்டை போட்டு பழகு. என்னதான் அது ஒரிஹிமேவோட அண்ணனா இருந்தாலும் இப்ப அவன் மான்ஸ்டரா இருக்கான். அவனை விட்டினா இன்னும் ஏகப்பட்ட பேர்த்த கொல்லுவான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு மனுஷனோட இதயெல்லாம் கிடையாது. சோ எப்படியாச்சும் கொன்னுரு, அப்பதான் மத்தவங்க உசுறு சேஃப்டியா இருக்கும்னு சொன்ன உடனே பயலும் புரிஞ்சுக்கிட்டான். இங்க ஒரிஹிமேக்கு அது இவளோட அண்ணன்னு தெரிஞ்ச உடனே அதை அவளை கீழே இறக்கி விட்டுரும். ஆனா எங்க அண்ணன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்பா. அதை என்ன சொல்லும், நான் இப்ப லோன்லியா இருக்கேன், என்ன நீ கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்ட அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அது ஒரு மேட்டர் சொல்லும். இவன் செத்ததுக்கு அப்புறம் டெய்லியும் இவ பாத்தீங்கன்னா அவனுக்காண்டி ப்ரே பண்ணுவான். அதுதான் ஆஃப்டர் லைஃப்ல அவனுக்கு ஒரு பீஸை கொடுத்தது. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரிஹிமேக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய கிடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து இவ ப்ரே பண்றது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டா. எப்போ ஹை ஸ்கூலுக்கு போனாலும் அப்போ கம்ப்ளீட்டா ப்ரே பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டான். அதனாலதான் பையன் லோன்லி ஆயிட்டானாமா. உடனே ஒரிஹிமே அண்ணா அப்படி இல்ல, நீ தப்பா நினைச்சிட்டேன்னு சொல்ல வருவா. நான் சொல்றத கேளுன்னு அவளை மிரட்டி ஒரு புடி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரிஹிமேவை மொத்தமா காலி பண்ண போதா இல்ல நம்ம பையன் வந்து காப்பாத்துவானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.